கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிறோம் அரியலூர் மாவட்டத்தில். இந்த கலைகளை வளர்ப்பதற்காக ஒரு பெரிய சுவையாக நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. இந்த மாமனிதர் என் நண்பர் என்றால் என் உள்ளமெல்லாம் பெரும் துள்ளலடா. ஏழாவது நாள் பயணம் அரியலூர் மாவட்டம். வணக்கம். நம்ம ஒவ்வொரு மாவட்டமும் இந்த கலை சார்ந்த பயணத்துல இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் வந்திருக்கோம். அரியலூர் ஊராட்சி நம்ம ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கிறோம் அரியலூர் மாவட்டத்தில். இனி கலை சார்ந்த நபர்களை ஒன்றிணைக்க போறோம். அதுக்குண்டான மீட்டிங் நம்ம பயணத்துல இருந்துட்டு இருக்கோம். நம்ம அரியலூர் இறங்கணும்னா நம்ம வரவேற்பு எல்லாம் மிக பெருசா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, மனதுக்கு நிறைவாச்சு. ஆனா இதுல குறிப்பா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த புத்தகத்தெல்லாம் பாருங்க, இதை பற்றி ஒரு செய்தி சொல்றேன். அரபான் அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா, அவங்க கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல இருக்கும். ஆனா ரொம்ப இளமையா இருக்கிறாங்க. அவங்களையும் இதுல ஒரு சில வார்த்தைகள் பேசுனதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய வர்மம் சார்ந்த புக்குகள் அவங்க படிச்சிருக்காங்க. இதுல இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம கலை சார்ந்தது, வர்மம் சார்ந்தது, இலக்கியம் சார்ந்தது தான். அதுலயும் இங்க பாருங்க, சேக்குவார்ல போட்டோலாம் வச்சிருக்காங்க. ஒரு பொது சிந்தனையாளர் அவரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலையை கொண்டு போறதுல மிகப்பெரிய ஆர்வமா இருக்காரு. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா திரும்பி இந்த சைடு பாருங்க, புக்கெல்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. யோக சித்த ரகசியம், இதே மாதிரி அவ்வளவு புக்கும் பாத்தீங்கன்னா வர்மக்கலை சம்பந்தப்பட்ட புக்குகள். எங்க இருந்து இவ்வளவு கலெக்ஷன் தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி தெரியல, அவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரிப்பட்ட நபர்களை சந்திச்சதுலேயே மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கூடல நெடுங்காலம் பயணிக்க போறாங்க. இந்த புக்கெல்லாம் தாய் காலத்துல நீங்க கொண்டு வைங்க, எல்லாருமே படிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். நம்ம அரியலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு பார்க்கக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இது ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் நம்ம அக்காட்ட கேட்டேன். அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது நெல்லு கொட்டி வைக்கக்கூடிய குடோன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா 10,000 இத உருளியா ஏதோ சொன்னாங்க. இல்ல தம்பி, இதுக்கு பேரு நெல்லு கொட்டி வைக்கிற உருளி எல்லாம் இல்லப்பா. இது ஊர்ல எல்லாம் 10,000 சொல்லுவாங்க. 10,000 சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் நெல்லு கொட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு பேரு 10,000. மண்ணால் செய்யப்பட்டதுக்கு பேரு குளுமைன்னு பேரு. குளுமைன்னு சொல்லுவாங்க, குடுவைன்னு சொல்லுவாங்க, குருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்ல, எங்க ஊர்ல எல்லாம் குளுமைன்னு சொல்லுவோம். இத 10,000 சொல்லுவோம். இது எவ்வளவு காய்ல நெல்லு கொட்டி வைக்கலாம்? இதுல ஒரு 20 மூட்டை கொட்டி வைக்கலாம்ப்பா. 20 மூட்டை கொண்டு எடுக்கிறது எப்படி எடுக்கலாம்? எடுக்கிறது ஒரு ஜன்னல்ல எல்லாம் கதவு போட்டுப்போம்லப்பா. இந்த கோழி குடாப்பெல்லாம் இருக்குல்ல, கோழி குடாப்புல எல்லாம் நம்ம கதவை திறந்து கோழியை திறந்து விடுறதுக்கு, சிட்டுக்குருவி கூட்டுக்கெல்லாம் திறந்து விடுறதுக்கு வச்சிருப்போம்ல, அது மாதிரி சின்னோண்டா வச்சிருக்கோம். மேலால கொட்டிடுவாங்க. மேலால கொட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கும்பா. அதுல கொட்டிடுவோம். எவ்வளவு நாளா இருந்தாலும் அப்படியே இருக்கும். ஆமாப்பா, இதெல்லாம் ஒரு 150 வருடங்கள் 200 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இல்ல இந்த விதை நெல்லு மட்டும்தான் இதுல போட்டு வைப்பாங்களா? இல்லன்னா விதை நெல்லு, சாப்பாட்டு நெல்லு, இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட நெல் எல்லாம் சொந்தமா சாகுபடி பண்ணி இதுல கொட்டி வச்சுட்டு சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிறது. காய வச்சு அந்த காலத்துல எல்லாம் வீட்லயே அவிச்சு போட்டு பயன்படுத்துறாங்க. இயற்கை முறையில் இந்த மாதிரிப்பட்ட பொருட்கள் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயும் பார்க்கவே முடியாது. அதுலயும் இந்த காலத்து குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் இதை பற்றி தெரியவே செய்யாது. இது கிட்டத்தட்ட எப்படியோ 50 வருஷத்துக்கு மேல பழமையானதா இருக்கும். இது செஞ்செல்லாம் 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். 150 வருடங்களுக்கு மேல பழமையானது பாத்தீங்கன்னா 100-150 வருஷம் பழமையானது. இதை பயன்படுத்தாம விட்டே ஒரு 50 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்குது. ரெண்டு செஞ்சு வச்சிருக்காங்க. இதை நம்ம குழந்தைகளுக்கு எல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நம்ம கலை மட்டும் இல்லாம இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களையும் நம்ம கவர் பண்றதுதான் பாக்குறோம். முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தோடு லெமோரியா அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்பயணத்தில் இந்த அரியலூர் மாவட்டம் சோழமாதேவி கிராமத்தில் அற்புதமான ஒரு ஆசானையும் மிகப்பெரிய ஆசானையும் நம்ம பார்த்தோம்.
இந்த கலையை வளர்ப்பதற்காக ஒரு அருமையான எழுத்து மூலமாக சில விஷயங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் நான் படிக்கிறதை விட கடைசியில உள்ள வரி என் மனசை ரொம்பவும் ஒரு விதத்துல கஷ்டப்படுத்தினாலும் ஒரு விதத்துல இந்த கலைகளை கொண்டு போகணும்னு நினைக்கும் போது மன மகிழ்ச்சியா இருக்கு. வெள்ளையர்களை இந்தியர்கள் எதிர்த்த காரணத்தால் ஆயுத தடை சட்டத்தின்படி தற்காப்பு கலைகளை கற்பித்த ஆசான்களின் கை கட்டவிரல்கள் துண்டிக்கப்பட்டன. இக்கலைகளை கற்க யாருமே முன்வரவில்லை. இக்கலைகளும் அழிந்து போயின. எஞ்சியவைகளில் இருந்து லெமோரியா போன்ற தற்காப்பு கலைகள் துளிர்கின்றன. கூடவே போலிகளும் விளம்பரப்படுத்துகின்றன. மேலும் இக்கலைகளை அழியாமல் பாதுகாத்து நம் இந்திய நாட்டிற்கு மிகச்சிறந்த மாணவ இளைஞர்களை உருவாக்கி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். லெமோரியாவின் பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி ஒரு அருமையான தொழில் இந்த கலையை வளர்ப்பதற்காக ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்து இந்த கலைகளை வளர்ப்பதற்காக ஒரு பெரிய தொகையாக கொடுத்திருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிராமத்துல இருந்து இந்த கலையை வளர்க்கறதுக்காண்டி அவங்க படிக்கக்கூடிய புக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. இந்த புக்கெல்லாம் படிச்சதுனாலயோ இல்லைன்னு சொன்னா நம்ம கலைகளை உணர்ந்ததுனாலயோ இந்த கலைகளை வளர்க்கறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவின்னு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகையை கொடுத்திருக்காங்க. இதை நெஞ்சார்ந்த ஒரு சந்தோஷத்தோட ஏத்துக்கிறோம். இதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திலையும் ஆசான்கள் மட்டும்தான் அதிகமா கலந்துக்கிட்டாங்க. பொது சிந்தனை உள்ளவங்களும் மாணவர்களும் வந்திருப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஊர் மக்களே திரண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா இதுல குழந்தைங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றது, அதுக்கடுத்தால ஊர் மக்கள் திரண்டு நின்று பார்த்தது, பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆதரவு கொடுத்தது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அந்த கிராமத்து தன்மையோட கச்சா பச்சா அப்படின்னு சொல்லி செஞ்சிருந்தாலும் அந்த விழாவை ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அழகா சூப்பரா இருந்தது. அதை பாருங்களும். அப்புறம் இந்த விழாவில் இன்னொன்று முக்கியமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் IAS அகாடமி வச்சிருக்கக்கூடியவங்க, அதுக்கிட்டதால பாத்தீங்கன்னா மக்கள் கூட பணியில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகள், அப்புறம் ஊர் தலைவர், கட்சியில பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் முதல்ல முன்னக்கூட்டியே காவல் இருந்தாங்க நம்ம நிகழ்ச்சிக்காக வேண்டி. அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தர்ற மாதிரி இருந்தது. நம்ம பாத்தீங்கன்னா சின்னதா சிம்பிளா ஒரு 10-30 பேர் கூடி இருந்து பேசக்கூடிய ஒரு இடத்துல இது கிட்டத்தட்ட 300-400 வரும்போது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துன்னு சொல்லி பாருங்க. அனைத்து குழந்தைகளும் உரிமைகளை இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்திருக்கிற சேர்ந்த உரிமைகளை இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கையை எப்படி இருக்கணும் வச்சு எல்லா குழந்தைகளும் வாங்க. எல்லாருமே கலைக்கான ஒரு மரியாதை. உங்களுக்கான உறுதி வருகிறது. அன்னை தந்தை ஆசான்களை வணங்கிடுவேன். ஆணை தந்தை கலையை போற்றிடுவேன். வீர போர்களை வழங்கிடுவேன். முரணான உறுதியை காட்டுகிறேன். அடிகளை வர்ணம் கட்டிடுவேன். ஒழுக்கம் அடக்கம் பெறுகிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். அவர்கள் சரியான நேரத்துக்கு வருவதால் போவதற்கு நேரங்கள் போதாது. நான் சீக்கிரம் போவதற்கு ஏற்படுத்தி என்னுடைய விஷயங்கள் அவர்களுடைய பதிவு கொள்ளுங்கள். முதல் நிகழ்வாக அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக ஒரு பதவியை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி எங்களோடு இணைப்பதற்கான ஒரு பதவியை நாங்கள் வழங்குகிறோம். அருமையாக இந்த சமூகத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற பெரியசாமி ஐயா, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, சிறையில் கண்காணிப்பாளராக இருந்தவர். தமிழகம் முழுவதும் அவருக்காக நடக்கும்போது எங்களோடு பயணித்து ஐயா மீண்டும் ஏதாவது இந்த சமூகத்துக்கு செய்ய முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற போது இந்த கலைகளை அடுத்த தலைவருக்கு கொடுப்பதை கேட்டோன்னே என் அழைப்பை ஏற்று சரியான நேரத்தில்
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு லெமோரியா அமைப்பின் மூலமாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கையெழுத்தோடு ஸ்ரீ பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு விஷயத்தை எடுக்க மாட்டாரு, எடுத்துட்டாருன்னா அதை முடிக்காம விட மாட்டாரு. அரியலூர் மாவட்டத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த கலைகளை கற்றுத்தருவேன் என்ற உறுதியோடு இப்பதவியை நாம் ஐயா அவர்களுக்கு வழங்குகிறோம். லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு அருமையாக சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஸ்ரீ பெரியசாமி ஐயா அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக பொறுப்புகளை வழங்குகிறார்கள். ஒரு பலத்த கைது. கதிர் கணேசன் ஐயா அவர்கள் வருகை வந்திருக்காங்க. அவங்க நிறைய தமிழுக்காக தமிழ் பண்பாட்டு பேரவைன்னு வச்சு நிறைய பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களை நாம் இணைத்தால் மிக சிறப்பாக செயல்பட முடியும். நேற்று என்னுடைய பேச்சை கேட்டு இன்னொருக்கும் அறிமுகம் கூட இல்ல, என்னுடைய பேச்சை கேட்டு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உயர்திரு கதிர் கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு இப்படி தமிழகம் எங்கும் உள்ள ஆர்வம் உள்ளவர்களை ஒருங்கிணைத்து இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வழியோடு செயல்படுகிறோம். இதுவரைக்கும் சமூகத்துக்காக வேலை செஞ்சாலும் அடுத்த தலைமுறைக்காக நாங்களும் உங்களோடு கைகோர்க்கிறோம் என்று கேட்டுக்கொண்டபடி உயர்திரு கதிர் கணேசன் ஐயா அவர்கள் அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக அவருக்கு லெமோரியா அமைப்பு இப்பதவியை வழங்குகிறது. நிறைய சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கிற கண்ணதாசன் அவர்கள் இந்த வர்மக்கலரியை நம்ம சொன்ன உடனே அருமையா எடுத்து செல்வதற்கு எங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டதுபடி லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக உயர்திரு கண்ணதாசன் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக லெமோரியா அமைப்பு அவர்களுக்கு இந்த பொறுப்பை வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஸ்ரீ சேகர் அவர்கள் அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக நாம் அவரை அன்போடு அழைக்கிறோம். சேகர் எங்க இருக்கிறாங்க? சேகர் வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் கை கோர்க்கணுங்க. என்ன சும்மா கோர்க்க முடியாது, எங்களோட பொறுப்புகளை கோர்க்க முடியும். லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை கூட்டமைப்பு சார்பாக மிக அருமையாக சமூக பணியை செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ சேகர் அவர்களை அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக இந்த லெமோரியா அமைப்பு ஏற்றுக்கொண்டது. இந்த பொறுப்பை வழங்கும் போது தலைவர் அருளையா அவர்களும் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன் அவர்களும் இந்த பொறுப்பினை கொடுக்கிறார்கள். லெமோரியா தலைவர் செல்வம் ஐயா அவர்களும் அவருடைய மனைவி. சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அடுத்த தலைமுறையை மிகச்சிறந்த தன்னம்பிக்கை உரியவர்களாக, மதுபோதை இல்லாத குழந்தைகளாக, உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய குழந்தைகளாக உருவாக்குவதற்கே எங்களுடைய நோக்கம். அனைவரும் நாங்கள் கைகோர்க்கிறோம் என்று வருகை தந்த அத்துணை பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரிதாக்கி இந்த பயணத்தோடு உறுதிமொழி எடுத்தது பிரகாரம் நாம் பயணிப்போம் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, எனக்கு வயது 75. என் வாழ்நாள் இன்னைக்கு முதல் முறை அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஆனா இந்த நிகழ்ச்சி என்ன நடக்கும், என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், எவ்வளவு செலவு, இதை பற்றி எந்த வரையறையும் எனக்கு தெரியாது. நேற்று மதியத்துக்கு பிறகு இந்த அம்மா ஆனந்தி அம்மா எனக்கு தொலைபேசி பண்ணாங்க. இந்த மாதிரி உங்களை பார்க்க வரேன், அரியலூருக்கு வரேன். என்னையம்மா பார்க்க வரேன், நான் என்ன சினிமாக்காரனா, நீ என்ன அப்படின்னு தான் சொன்னேன். இல்ல இல்ல இந்த மாதிரியான செய்தியா வரணும்னாங்க. சரி வாங்க அப்படின்னு இங்க வந்தேன். ஆனா இங்க வந்த இடத்துல என்னமோ
கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்டுன்னு சொல்ற மாதிரி என்ன எனக்கு கௌரவ தலைவர் அது இதெல்லாம் வச்சா இது தாங்குமான்னு தெரியல. அதனால இதுல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. இந்த சாராயத்தை எதிர்க்கிற வரைக்கும் தமிழனுக்கு இல்லை. அடுத்த ஏக்கர்ல 12 ஒரு 18 வயசு பொண்ணு அரசு நிக்குது, 2 குழந்தையோட நிக்குது. அது கழுவணும், வாய்ப்பே கிடையாது. தப்பான நடவடிக்கை எல்லாமே கிடையாது. ரொம்ப தீவிரமா உணர்ந்து பாருங்க. இதுக்காக நீங்க பெண்ணெல்லாம் சேர்ந்து தெருவுக்கு போடுங்க. நான் வந்து பேசுறேன், மேடை கிட்ட வேணாம், எது வேணாம், சும்மா தெருவு நின்று பேசுறேன். நன்றி, வணக்கம். இந்த நல்லதோடு தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்த மனிதநேயத்துடன் மேம்படுத்த அறிவுறுத்தல் கொடுக்கக்கூடிய இப்பகுதியுடைய அண்ணன் ஒன்றிய செயலாளர்களும் நான் அரியலூரில் ஒரு மேல்நிலைப் பள்ளி ஈனாக்கரை நடத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அமைப்பு அந்த தனியார் பள்ளியிலிருந்து 6, 7, 8, 9 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தமிழ் பண்பாட்டு கலாச்சாரத்தை மனித நேயத்துடன் வளர்த்து தீமைகளை விலக்கி சித்திரம் வரையணும்னா சுவர் நல்லா இருக்கணும். அந்த போல உடல் நல்லா தான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். உடல் நலனை மேம்படுத்துவதும் மனநலனை மேம்படுத்துவதும் தன்னம்பிக்கையை உருவாக்கக்கூடிய இந்த தமிழ் பண்பாட்டு கலாச்சார திட்டங்களை நாம் பயிர்ப்போம், அதனால் பயன்படுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக கனகராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கனகராசன் ஐயா, இதுக்கு என்ன ஊழியா இருக்குங்கிற பத்திரம் கொடுத்துருவாங்க. மலரை உலக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டுள்ள அத்தனை சான்றோர்களையும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய கூட்டமைப்பினரை அணுகி இந்த கூட்டமைப்பு நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பண்பாட்டு கலைகளை ஒவ்வொன்றாக இன்றைய இந்த அறிவியல் தொழில்நுட்ப இடத்திலே மறந்து வருகிறோம், அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியோடு இந்த கூட்டமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வைத்தியநாதன் ஐயா அவர்கள் வட்டச்செயலர் ஏடிஎம்கே ஒன்றிய செயலாளராக இருக்கிற வைத்தியநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த மாலை பொழுதில் மெமோரியா வர்ம கலரை அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக இங்கே சோழமாதவி கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மெமோரியா கூட்டமைப்பை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அரியலூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மெமோரியா வர்மக்கலை அடிமுறை உலக கூட்டமைப்பிற்கு அரியலூர் மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் அனைவருக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய மற்றும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனதில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வர்மக்கலை அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக ஒவ்வொரு மாவட்டமாக சென்று இந்த மெமோரியா கூட்டமைப்பை வலுப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு சிறந்த பள்ளி மாணவர்களுக்கு இதை சின்ன வயசிலேயே கற்றுக் கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு தற்காப்பாகவும் ஒரு உடற்பயிற்சியாகவும் அமையும். அதே சமயத்தில் தற்பொழுது பெண் குழந்தைகளுக்கு இது மிகவும் ஒரு தற்காப்புக்காக இந்த
கலையை பயன்பெற வேண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மற்றும் வெவ்வேறு இந்த கூட்டத்தை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு அறவாணி அவர்களுக்கும் திரு கண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வெவ்வேறு அமைப்பு சார்பாக ஒரு விண்ணப்பம். திரு கண்ணன் அவர்கள் தான் இதை சுறுசுறுப்பாக இதை ஏற்பாடு செய்து எல்லாம் அழைத்து எல்லா ஏற்பாடும் செய்தார்கள். இந்த மாவட்ட பொறுப்பு அவருக்கும் ஒரு ஏதாவது ஒன்று வழங்கியிருக்கலாம், ஏன் வழங்கவில்லை என்று தெரியவில்லை. அதுவும் வழங்குமாறு ஒரு அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிய வைத்தியநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த கலைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லணும், இது முக்கியமானது என்பதை இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. கேஜி கண்ணையா அவர்களுக்கு கௌரவ தலைவராக அரியலூர் மாவட்டம் அவர்களுக்கு வழங்குவதற்கு வைத்தியநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். லெமோரியா தலைவர் செல்வம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு அவர் ஒரு ஆசான் இருந்தாலும் இன்னும் நிறைய வேலை பண்ணணும், நம்மளோட இணைந்து கைகோர்த்தா நிறைய சாதிக்க முடியும், இன்னும் நிறைய இந்த சமூகத்துக்கு கொண்டு போக முடியும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு உயர்ந்து கண்ணையா அவர்களை கௌரவ தலைவராக நாம் இன்று லெமோரியா அமைப்பின் சார்பாக அவருக்கு ஒரு பொறுப்பினை வழங்குகிறோம். ஆனா அதுக்குள்ள இருட்டிடும், எல்லாத்துக்கும் மரியாதை செய்யணும், ஒரு 10 வருஷத்துக்கு போல பொறுப்பு கொடுக்கணும். அப்புறம் அந்த குழந்தைங்க இதுல நிகழ்ச்சி பண்றதுக்கு தயாரா இருக்காங்க, அவங்களுக்கு நிகழ்ச்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அப்புறம் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு என்ன காரணம், இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறான்னு ஒரு சில செய்தி சொல்லணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனுடன் செய்யணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சிரமம் பார்க்காம எல்லாருமே ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். லெமோரியா ஆசான் செல்வனை அவர்களுக்கு இச்சிறுமி பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். பேர் என்னதுன்னு சென்னையிலிருந்து வருகை இருக்கிற உமாமா அவர்களுக்கு வாங்க. அடுத்ததாக லதா தஞ்சாவூர்ல இருந்து வருகை தந்திருக்க சமூக சேவையை லதா அவர்களுக்கு நன்றிங்க நன்றிங்க. அடுத்ததாக சேலத்திலிருந்து வருகை தந்திருக்கிற பிரகாஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். குடியினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடியவர், சுகர் அதிகமா இருக்கு, கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கால் பாதிக்கப்பட்டிருக்குன்னா எதை எடுக்க வேணா மருந்து மாத்திரையில சரி பண்ணிடுவாரு. அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதரை கண்ணையா அவர்கள் சார்பாக இன்று நாம் கௌரவிக்கிறோம். சரி, அவங்களுக்கு போடுமா, அவங்க பேரை சொல்லுங்க. அவங்க பேர் என்னன்னு கண்ணையா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அன்புச்செல்வன் ஐயா அவர்களுக்கு கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக லெமோரியா வர்மக்கலரி அடிமனை கூட்டமைப்பு சார்பாக
அவருக்கு ஒரு பொறுப்பினை தந்து மீண்டும் திறம்பட செயல்படுவதற்காக இப்பொறுப்பினை வழங்குகிறோம் பலத்த கைதட்டலோடு. அடுத்ததாக உலகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உலகநாதன் ஐயா அவரும் ஒரு ஆசான். உலகநாதன் ஐயா அவர்களுக்கு லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக அவர் ஏற்கனவே ஆசானாக பல பணிகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்களோடு இணைந்து அனைத்து கலைகளையும் இந்த அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக அவரை நாம் மாவட்ட தலைவராக உலகநாதன் ஐயா அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வரலீங்களா? நீங்க தானே? அருமையான ஒரு மாமனிதர். நிறைய மாணவர்களை இந்த சமூகம் ஆசானாங்க. ஆசான் அவர்களுக்கு உலகநாதன் சரி, செல்வம் அவர்களை துணை தலைவராக நாங்கள் நியமித்திருக்கிறோம். லெமோரியா வர்மக்கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக அவர் வரவில்லை என்றாலும் அவருடைய பொறுப்பை நாம் உலகநாதன் அவர்களிடம் அன்போடு பாத்தீங்கன்னா அடிமுறை செய்யறது மாதிரி ஒரு சில போட்டோ கேட்டாங்க. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்துக் கொடுக்கறது மாதிரி அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு பெரிய பையன் வர முடியுமா? சொல்லுங்க தெரிஞ்சவங்க யாராவது ஒரு பெரிய பையன் பாடபதி. சரி ஐயா ஒரு போட்டோ எடுத்துருங்க வாங்க. நம்ம இது வந்து அடிமுறை உச்சகட்டம் வந்து வருமம். இதுல சங்கு நரிச்சாம் போட்டுன்னு சொல்லுவாங்க. கழுத்துல பூட்டி அவங்களை மூச்சு திணற வச்சு சாகடிக்கக்கூடிய ஒரு யுக்தி. இது வந்து வர்ம புள்ளிகள்ல படாம டெக்னிக்கா செஞ்சாதான் அது எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால இதை நம்ம ஒரு காட்சிக்காக வேண்டி அமைச்சு காமிக்கிறோம். சரிங்களா? இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ஏடிஎம்கே ஒன்றிய கழக செயலாளர் வைத்தியநாதன் ஐயா வந்திருக்கிறாங்க. நிறைய சமூக பணிகளையும் கட்சி பணிகளையும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த ஐயா அவர்களுக்கு லெமோரியா அமைப்பு சார்பாக அவருக்கு ஒரு பொறுப்பினை வழங்கி எங்களோடு சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த கலைகளை எடுத்து செல்வதற்கு உங்க கைகளையும் எங்க கைகளோடு இணைப்பதற்கு நாம் கேட்டுக்கொண்டபடி இப்பொறுப்பினை ஏற்றுக்கொள்கிறார். இப்பொறுப்பினை லெமோரியா அமைப்பு ஐயா அவர்களுக்கு வழங்குகிறது. எஸ் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் அரியலூர் மாவட்ட கௌரவ தலைவராக நாம் அவரை அழைத்திருக்கிறோம். எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் ஐயாவோட முன்னிலையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம ஏற்பாடு செய்வோம். அதற்கான பொறுப்பு தான் இந்த கௌரவ தலைவர் என்ற பொறுப்பு. அவருடைய ஆலோசனைகள் அவருடைய ஒத்துழைப்புகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வம் அவர்களை அன்போடு கூப்பிடுறோம். செல்வம் கௌரவ ஆலோசகராக இந்த பொறுப்பினை நாம் வழங்குகிறோம். பலத்த கைதட்டலோடு எல்லாருமே இந்த சமூகத்தில் சிந்தனை உள்ளவர்களால் எங்களோடு கைதோர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இவர்கள் அனைவருக்கும் பொறுப்பு கொடுத்து சிறப்பாக செயல்படுவதற்காக நாம் கேட்டுக்கொண்டதன்படியும் அவரும் இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட நாம் அவருக்கு வாழ்த்துக்கள் கூறி இப்பதவியினை நாம் அவருக்கு அன்போடு வழங்குகிறோம். அருள் ஐயா அவர்களை அன்போடு நாம் அழைக்கிறோம்.
அடுத்ததாக ராஜேந்திர சோழன் ஐயா அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். ராஜேந்திர சோழன். அடுத்ததாக அருள் வர்மா அவர்களை அழைக்கிறோம். அருள் வர்மா யார்? நீங்க லெனோரியா பிரம்மக்கடலை அடிமுறை உலக கூட்டமைப்பு சார்பாக அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஏ அருள் வர்மா அவர்களை அரியலூர் மாவட்ட துணை செயலாளராக நாம் பொறுப்பை வழங்குகிறோம். இம்மாதிரி இளைஞர்கள் சமூகத்திற்கு வந்தா இந்த கலைகளை மிக விரைவில் எடுத்துச் செல்ல முடியும் என்ற நல்ல நோக்கத்தோடு அமைப்பு அவர்களுக்கு செயலாளர் என்ற பொறுப்பினை வழங்கி அவரும் இந்த பொறுப்பினை ஏற்று துடிப்போடு செயல்பட்டு எங்களோடு கைகோர்க்க அன்போடு நாம் அழைக்கிறோம். நத்தம் பூமிநாதன் ஐயா அவர்களை கௌரவப்படுத்த மேடைக்கு அழைக்கிறோம். அவர் ஒரு சிலம்ப ஆசான், ஒரு மூத்த ஆசான் என்பதை கௌரவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை வருகிறவர்கள் வரவேற்று அவருக்கு மரியாதை செய்கிறோம். கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம இந்த சிலம்பாட்டக்கலை இதுல பாத்தீங்கன்னா அடிமுறை, வர்மம், வைத்தியம், இதுல வர்ம கலைகள்லாம் ரொம்ப சிறந்தது. இந்த கலைகளை பற்றி சொல்லணும், இந்த கலைகளை மேல வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுல நிறைய குழந்தைங்க இருக்காங்க, இந்த கலையை கத்துக்கிட்டவங்க. இவங்களுக்கு எதிர்காலம் சிறப்பா இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த கலையை லெமோனியா தற்காப்பு பயிற்சி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு களம் வச்சு வளர்த்தோம். அந்த களத்துல என்னெல்லாம் பண்ணதுனால உலக புகழ்பெற்ற களமா மாற்ற முடிஞ்சது அப்படிங்கறத நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறது தான். குறிப்பா இந்த கலையில குழந்தைங்க இருக்காங்க, அதுக்கடுத்தால பெற்றோர்கள் இருக்காங்க, அதுக்கு பிறகு ஆசான்கள் இருக்காங்க. அவங்கள அன்போட அரவணைக்கக்கூடிய பொது சிந்தனை உள்ள நபர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கேட்டகரி மக்கள் இங்க. ஒண்ணு இந்த பெற்றோர்களும் குழந்தைகளும், இன்னொன்னு ஆசான்கள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல பொது சிந்தனை உள்ளவங்க. இந்த கலையை வளர்க்கணும், இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த 3 பேரையும் ஒன்னா இந்த காலத்துல கூட்டியிருக்கிறோம். என்ன பாத்தீங்க அப்படின்னா, இத மேலும் மேலும் எடுத்துட்டு போறதுக்கு நாங்க ஒரு 3 அழகான திட்டம் உலக அளவில் இந்த கலையை திரும்பி பார்க்க வைக்க, உலக அளவில் இந்த குழந்தைகளை கொண்டு போகிறதுக்கு ஒரு திட்டம் திட்டிருக்கிறோம். அதை பத்தி பேசலாம் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கமே. அப்புறம் எந்த இடத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்ந்து இழுக்கிறதுக்கு நம்ம கலை மிகப்பெரிய முக்கியத்துவமா இருக்கும். அதுலயும் சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் அதில் பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். பாருங்க, பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் வயசுக்கு வந்த பெண்கள், அப்புறம் பெரிய காலேஜ் முடிச்ச பசங்க, பொண்ணுங்க, அது மட்டும் இல்லாம ஆசான்கள், 80 வயசு 90 வயசு ஆசான்கள்லாம் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமா இருந்தது. அதுல எல்லாரும் கைதட்டி உற்சாகம் பண்ணி விசில் அடிச்சு அப்படி பார்க்கும்போது அந்த இடமே ஒரு அழகா மாறிடுச்சு.
அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நிறைய வந்து எங்க வீட்டுக்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 95 வயசுல ஒரு தாத்தா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்டு வாங்கினவங்க, மக்கள் பணி செஞ்சவங்க. அதுக்கடுத்தால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா கையால ஒரு அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி அவருக்கு பெருமையெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். அவருக்கு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சொந்தக்காரங்க, அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இன்னொரு மீட்டிங் மாதிரி அங்கே நடந்தது. பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. இரவு உணவு அங்கே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட பேசி எடுத்து சிரிச்சு எடுத்து இது பண்ணோம். அதுல குறிப்பா ஒரு நபர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு மறுபிறவி அப்படின்னு சொல்லி அங்கே கிண்டலே பண்றாங்க. அந்த அளவுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி ஒரு புரட்சி பாடகர், ஒரு எங்கேயும் நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னா ஒரு பாடல்கள் மூலம் வந்து கவிஞர்கள்லாம் வெளிப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி சமுதாய அவலங்களை எடுத்து அவரு நிறைய பாடல்களா பாடிட்டு இருக்காரு. அதுல நாங்க ஒரு பாடல்கள் பாட சொன்னோம். எவ்வளவு அழகா பாடியிருக்காருன்னு பாருங்க. தமிழ் செம்மல் அவர்களை அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக வழங்குகிறோம். எல்லா கலைகளும் எல்லா அன்பர்களும் ஒருங்கிணையும் போது இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தர முடியுன்ற நம்பிக்கையோடு முத்துக்குமார் ஐயா நான் பார்க்க வந்தேன். ஐயா அவர்களோடு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களை எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர் தான் பழனிசாமி ஐயா. இருந்தாலும் ஒரு 2 வரிகள் பாடலோடு அவருக்கு இந்த பொறுப்பினை வழங்க இருக்கிறோம். ஏன்னா தமிழ் செம்மல் இப்போ நீங்க மது ஒழிப்பு தொடர்பான நடைபயணம்லாம் செஞ்சிருக்காங்க. எனக்கு மது இப்போ இந்த பொதுவாகவே வருகிற மாறி மாறி வர அரசுகள் மேலாம் மிகப்பெரிய வெறுப்பு உள்ளவன். அதன் அடிப்படையில ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு பண்ணலாம். அந்த பாடலை கேட்டு அந்த நிருபர் என்ன சொன்னாரு, ஐயா நீங்க என்ன கம்யூனிஸ்டா அப்படின்னாரு. இல்லைங்க கம்யூனிசம்லாம் இல்ல, நாட்டில் நடக்கிற இடர்பாடுகளை எழுதியிருக்கிறேன் அப்படின்னா. இல்ல நீங்க அரச ஏதாவது சாடாம பாடுற மாதிரி வரிகள் எழுதுங்க, பாராட்ட முடியலன்னாலும் பரவாயில்ல சாடக்கூடாது அப்படின்னாரு. சரின்னுட்டு நான் அப்புறம் அந்த பேட்டி நின்று போச்சுங்க அன்னைக்கு. சரின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு பண்ணும்பொழுது பாராட்டி எழுதணும்னு சொன்னாருன்ட்டு அப்புறம் எனக்கு வரும்பொழுது வரிகள் ஓரளவு வந்தது. உட்காந்து அப்புறம் எழுதினேன் அந்த பாடலை. இப்ப நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. வெள்ளாம விளையல காட்டுல, எங்க விவசாயி மடியிறான் தூக்குல. நல்லாட்சி போடு நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. பொண்டாட்டி புள்ளைங்க என்னானா என்னங்க, எனக்கு இப்போ வேணும் கோட்டரு. என் பொண்டாட்டி புள்ளைங்க என்னானா என்னங்க, எனக்கு இப்போ வேணும் கோட்டரு. எங்க அப்பாவி இளைஞர்கள் நிலைமையெல்லாம் இன்றைக்கு இப்படித்தான் ஆகி போனதுங்க. நல்லாட்சி போடு நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. இதுல பல கட்சிக்காரங்க இருப்பீங்க. இருங்க. ஒரு கட்சி காய்ச்சிரான், ஒரு கட்சி விக்கிறான், ஒரு கட்சி ஒத்து ஊதுறான். ஒரு கட்சி காய்ச்சிரான், ஒரு கட்சி விக்கிறான், ஒரு கட்சி ஒத்து ஊதுறான்.
ஒரு கட்சி ஊத்தி கொடுத்து நாட்டை கெடுக்கிறான். இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எது அண்ணாச்சி? நாட்டை காக்க வேணும் நீயும் கொஞ்சம் நல்லா யோசி. நல்லாட்சி போடு, நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. நன்றி. இன்னொரு சரணம்லாம் இருக்கு. என்ன சொச்சா இருக்கு, பாடிடலாம். ரொம்ப சொச்சா இருக்கு. திட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சு செஞ்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் எப்படி எனக்கு தெரியாதுங்க. ஓப்பனாதான் பேசுவோம். என்ன வந்தாலும் அதுக்கு அஞ்சறதும் கிடையாது. சிந்தனைக்கு ஒத்த சிந்தனை தான் நாங்களும். என்ன இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்குது. ஒருத்தராவது போய் பேட்டி கொடுக்கறோம், பாக்குறோம், ஆறுதல் சொல்றோம். யாராவது சாராய கடையை ஒழிக்கிறது சம்பந்தமான ஒரு பேச்சு பேசுறதுக்கு அங்க துப்பு கிடையாது, ஆளு கிடையாது. நாமளும் பின்னாடி போயிட்டு இருக்கோம். யாங்கச்சி ஜெயிச்சுட்டு வாங்கச்சி தோத்து போச்சுன்னு இன்னும் குதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நான் பரம்பரை அங்கதான் போட்டோன்னு சொல்ற ஆளு இருக்குது. எங்க திருந்த போகுது? இப்ப இந்த அம்மா இவ்வளவு வேலையை செய்யறாங்க. இது யார் செய்யற வேலை? அரசு செய்ய வேண்டிய வேலையை அவங்க எடுத்து செய்யறாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு சரியான அரசாங்கம் இருந்தாக்க அவங்களுக்கு இந்த வேலையே இல்லையே. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்து போலாமா? நாம ஏன் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்கணும்? நமக்கு என்னங்க, நமக்கு வேற வேலை செய்யறதுக்கு உண்டான வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டு செய்யறோம்னா யார் வேலையவோ நாம செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த சரணத்தையும் பாடிடுறேங்க. ஒரு கூட்டம் பக்தியில, ஒரு கூட்டம் போதையில, ஒரு கூட்டம் போஸ்டர் ஒட்டி பொழுத கழிக்குது. ஒரு கூட்டம் பக்தியில, ஒரு கூட்டம் போதையில, ஒரு கூட்டம் போஸ்டர் ஒட்டி பொழுத கழிக்குது. ஒரு கூட்டம் சோம்பலிலே தூங்கி கிடக்குது. இதில் உழைக்கிறது எங்களை போல் கொஞ்சம் பேருங்க. இதுக்கும் உலைய வச்சா நாடு இனி என்ன ஆகுங்க? நல்லாட்சி போடு, நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. பொண்டாட்டி புள்ளைங்க என்னானா என்னங்க, எனக்கு இப்போ வேணும் கோட்டரு. என் பொண்டாட்டி புள்ளைங்க என்னானா என்னங்க, எனக்கு இப்போ வேணும் கோட்டரு. எங்க அப்பாவி இளைஞர்கள் நிலைமையெல்லாம் இன்றைக்கு இப்படித்தான் ஆகி போனதுங்க. நல்லாட்சி நடக்குது நாட்டுல, தள்ளாடி கிடக்குறான் ரோட்டுல. நன்றிங்க. இன்னும் ஒரு பாடல் ஐயாவை பற்றி எழுதின பாடல், அதே பாடுங்க. இப்பொழுது சமூகத்தோட ஒன்றி வாழ்ந்துட்டு சமூகத்துக்கு பல சேவைகளை செஞ்சிருக்கிறாரு. அவர் எனக்கு நட்பாக கிடைச்சத ஒரு பெருமிதத்தோட எழுதின பாடல்ங்கிறது. ஒரு மாமனிதர் என் நண்பர் என்றால் என் உள்ளமெல்லாம் பெரும் துள்ளலடா. அவர் அருகினிலே நின்று பேசிடவே 1000 பேர் இங்கு தவம் இருக்க. என் அருகினிலே அவர் அமர்ந்திருந்து எழில் செந்தமிழில் உரை நிகழ்த்திடவே நான் என்ன தவம் செய்தேனோ அதை என்னவென்று நான் சொல்வேனோ. இந்த மாமனிதர் என் நண்பர் என்றால் என் உள்ளமெல்லாம் பெரும் துள்ளலடா. அப்துல் கலாமின் தோழறிவர், அண்ணா பெரியார் சீடறிவர். அப்துல் கலாமின் தோழறிவர், அண்ணா பெரியார் சீடறிவர். பட்டுக்கோட்டையார் பாக்களை சொல்லி பகுத்தறிவூட்டும் பகலனிவர். குற்றம் செய்தவன் தலைவன் என்றாலும் சுட்டி காட்டும் நல்ல துணி உடையவர். குற்றம் செய்தவன் தலைவன் என்றாலும் சுட்டி காட்டும் நல்ல துணி உடையவர். வறுமையும் கொடுமையும் கண்ணில் கண்டால் கொளுத்தி எரியும் சுடர் நெருப்பாவா. இந்த மாமனிதர் என் நண்பர் என்றால் என் உள்ளமெல்லாம் பெரும் துள்ளலடா. இந்த மாமனிதர் என் நண்பர் என்றால் என் உள்ளமெல்லாம் பெரும் துள்ளலடா. சிறுகளத்தூரில் உதயம் கொண்டார், திருவள்ளுவருக்கென்று சிலையும் கண்டார். சமத்துவ பகுத்துவ கொள்கைகளில் இவர் தனித்துவம் கொண்ட மாமனிதர். சிறுகளத்தூரில் உதயம் கொண்டார், திருவள்ளுவருக்கென்று சிலையும் கண்டார். சமத்துவ பகுத்துவ கலைகளிலே இவர் தனித்துவம் கொண்ட மாமனிதா. ஓவிய சிற்ப கலைகளிலே உயர்ந்து சிறந்த கலையும் கண்டார். ஓவிய சிற்ப கலைகளிலே உயர்ந்து சிறந்த கலையும் கண்டார். வாடகை வீட்டினில் குடியும் கொண்டார். இவர் வாடகை வீட்டினில் குடியும் கொண்டார். தன் வாழ்நாள் முழுதும் தனக்கென எதையும் சேர்க்க மறந்தார்.
தன் வாழ்நாள் முழுதும் தனக்கென எதையும் சேர்க்க மறந்தார். இந்த மாமனிதர் என் நண்பர் என்றால் என் உள்ளமெல்லாம் பெரும் துள்ளலடா. அவர் அருகினிலே நின்று பேசிடவே 1000 பேரிங்கு தவம் இருக்கு. என் அருகினிலே அவர் அமர்ந்திருந்து எழில் செந்தமிழில் உரை நிகழ்த்திடவே நான் என்ன தவம் செய்தேனோ அதை என்னவென்று நான் சொல்வேனோ. நான் என்ன தவம் செய்தேனோ அதை என்னவென்று நான் சொல்வேனோ. நன்றி. உங்களுக்கு நன்றி. எங்களோட இணைந்து செயல்படுறேன்னு சொல்றாங்க. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். லெமோரியா மர்மக்கலை அடிமனை உலக கூட்டமைப்பு சார்பாக உயர்ந்திருப்பா சுப்பிரமணியன் அவர்களை அரியலூர் மாவட்ட கௌரவ ஆலோசகராக எங்களுடைய ஆலோசனை எப்படி இந்த மக்களுக்கு கொண்டு போகணும் எல்லா கருத்துக்களும் எங்களோட பதிவு பண்ணிக்கணும் அன்போடு கேட்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன் ஏற்பாடு நீங்க செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஒரு காணொலி ஒரு உதாரணமா இருக்கும். எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு சமூக ஆர்வலர்கள் வந்து ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பயணத்துக்கெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு காசு எப்படி கிடைக்கும், நீங்க எளிமையான முறையில அழகா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அதை அவங்களே சொல்லி அந்த ஊர் கவுன்சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய நன்கொடை பண்ணாரு. அதில் இன்னும் அதை பெருமையாக சொல்கிற மாதிரி நான் முதல் காட்சியிலேயே சொல்லியிருப்பேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பெரிய தொகையெல்லாம் எங்களுக்கு நன்கொடையாக பிரிஞ்சுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயணத்துக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியாட்டம் ஒரு தெம்பூட்டும் வகையில் இருந்தது. இதே மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் வரவேற்பு இருக்கணும், அந்த நிகழ்ச்சி பண்ணணும், அந்த கலைகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.